சென்று சர்ச் செய்யுங்கள். Search Tulasiraman Thomas. இன்னும் அநேக செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். You can hear many messages and you can be blessed. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் cast all your anxiety on him. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Because he cares for you. கவலைகள் எல்லாம் வைத்து விடுவதும் நாம் தான். We are the one who keep all the burden, all the worries. அவரிடத்திலிருந்து பரிகாரங்களை தேவநீதியை உரித்தையிலும் எடுத்துக் கொள்வதும் நாம் தான். We had to receive justice and resurrection from God. அந்த பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்து. The result is Jesus Christ. ஆதாமின் சாபம் உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Because of you the land is cursed. பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், வியாதிகளை இயேசு கிறிஸ்து சரீரத்திலே வைத்துவிட்டு death, worriness, keep every bad things on Jesus Christ. இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஐஸ்வரியத்தையும் மகிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Take Jesus life and riches and perfectness from him. அதைத்தான் இங்கே பேதுரு சொல்லுகிறான். That's why Peter says. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். Because he cares for you. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடையா. Cast all your anxiety on him. அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளையா. Take out his blessing, man. எதையும் அவர் மேல வையா. You can keep everything on him. பாவமானாலும் சரி, மரணமானாலும் சரி அவர் மேல வைத்து விடு. Even this sin or death keep over Jesus. அவரிடத்திலிருந்து தேவநீதியையும் உயிர்த்தெழுதலும் எடுத்துக்கொள். Take out justice and resurrection from Jesus Christ. அந்த தேவநீதி உயிர்த்தெழுதல் தான் பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாய் மாம்சமானி அவருக்கு நீ வெளிப்படுத்த வேண்டும். That righteousness only we have to distribute to everybody. தேவன் தனக்கு உலகத்துக்கு, God to you and to all the people. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, வாழ்நாள் முழுக்க. Not one day, 2 days, every day you can give. அப்போது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். Then you will get eternal life. சகல நன்மைகளும் சுதந்தரிப்பாய். You will get every riches, every goodness from the world. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Likewise only Old Testament saints and New Testament saints blessed, God blessed. அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் பிலிப்பியர் 4:6. ஆமா, பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 வசனம் சொல்லி. Philippians 4th chapter 6. Do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார். Here holy Saint Paul says, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious about anything. நிறைய பேருக்கு 10க்கு கவலை கிடையாது. Many person they will not worry for 10 things. அந்த ஒன்று தாங்க எனக்கு கவலையா இருக்குது. They worry for one thing. அந்த ஒன்றுக்கு தான் கவலைப்படாதன்னு சொல்றாரு. God says don't worry for that one thing only. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious about anything. எல்லாவற்றையும் குறித்து but in every situation உங்கள் விண்ணப்பங்களை your petition ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் with thanksgiving present your request வேண்டுதலினாலும் present தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. இந்த வசனத்தின் ஆழத்தை விலகிக் கொண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதில் சரி, இந்த வசனத்தில் ஆழமான காரியங்கள் இருக்கிறது. There's deep truths are there in this verse. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடே என்று சொல்லப்பட்டது.
Do not be anxious about anything. In every situation, thanksgiving. பாவமானாலும் கவலைப்படாதீர்கள். Don't be if it is sin. மரணமானாலும் கவலைப்படாதீர்கள். Don't be if it is death. தரித்திரமானாலும் கவலைப்படாதீர்கள். Don't be it is povertiness. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களா, அதற்கும் கவலைப்படாதீர்கள். Don't worry if any evil comes after you. பிசாசு, சாத்தான், பில்லி சூனியம் செய்வினைக்கும் கவலைப்படாதீர்கள். Don't worry about any magicians, satans. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் don't worry about anything. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து about all things. உங்கள் விண்ணப்பங்களை your petitions ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் with thanksgiving. அந்த ஸ்தோத்திரம் என்பது என்ன? what is the thanksgiving? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டதை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படும். ஸ்தோத்திரத்தோடே கூட என்பது ஸ்தோத்திர பலி. thanksgiving means giving. அந்த ஸ்தோத்திரத்திலே in the thanksgiving இயேசுவை நீங்கள் தேவனுக்கு சுகந்த வாசை ஜெபத்தில் வெளிப்படுத்துகிறீர்கள். you are giving Jesus through the thanksgiving. அப்போ பாவம் டு மரணம் தான் கவலை. sin to death is அதுக்கு பரிகாரம் ஸ்தோத்திரம். the result for this is thanksgiving. அந்த ஸ்தோத்திரத்துல இயேசுவின் சரீரத்தை, இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துறார். in the thanksgiving you are giving blood to Father Jesus and to all the people. அப்போ ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல வேண்டுதல்ல தேவனுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை என் பேரை சொல்லி எல்லா கவலைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டத்துக்கும் இயேசு கிறிஸ்து சரீரத்தை, இயேசு ரத்தத்தை ஸ்தோத்திரத்தோட கூட உங்களுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்றேன். the thanksgiving for everything, for every worriness, every problems, you are giving the blood to Father Jesus and to all the human beings. அந்த தேவன் இயேசு கிறிஸ்து சரீரத்தை, இயேசு ரத்தத்தை நீ தேவனுக்கு தெரிந்தும் பொழுது அந்த தேவன் அதை வாங்கி கொள்கிறார். when you give it to the Father, the blood, you will give it to every person. அந்த இயேசு கிறிஸ்து தேவநீதிக்கு உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். that Jesus is justice and resurrection. அதை வாங்கி கொண்டு இந்த பாவம் டு மரணம் என்கிற அந்த கவலையை உன்னை விட்டு சிதறடிக்கிறார். receiving that you are chasing away all the பாவம் டு மரணம், sin to death. ஆமா. அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த பாவம் டு மரணம் என்கிற அந்த கவலைக்கு பரிகாரமாக ஸ்தோத்திரத்தோட கூட அந்த தேவநீதிக்கு உயிர்த்தெழுதலாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு ஜெபத்தில் வேண்டுதலில் தெரியப்படுத்துகிறாய், கொடுக்கிறாய் இயேசு சரீரத்தை சுகந்த வாசனையாய். so from death, sin to that, you are giving thanksgiving to God, me and mom, to every human being. ஆமா. அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் do not be anxious. தேவநீதிக்கு உயிர்த்தெழுதலை, justice to resurrection, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாய். you are with thanksgiving and by prayer presenting your request to God. அந்த ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஸ்தோத்திரமாகி அந்த தேவநீதி உயிர்த்தெழுதல் தான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துக்கு ஆமென்ற வாக்குத்தத்தத்தை தான் ஸ்தோத்திர பலியாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாய். the thanksgiving and petition, you are giving the promises to Jesus. தேவன் அதை உன்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டு God receive it from you. பாவம் டு மரணத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, பொல்லாத மனுஷர்கள், வல்லமையை, தீய வல்லமை, பில்லி சூனியங்கள், செய்வினைகளை, எல்லா பிரச்சனைகளையும் சிதறடிக்கிறார். sin and death, God destroys everything. அதனால இயேசு கிறிஸ்துவை, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை இரவும் பகலும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும்போது, if you are sending all the promises to world every day, உன்னுடைய எல்லா கவலைகளும் மாறி போகிறது, மறைந்து போகிறது. your worriness will be going away. வெயில்பட்ட பனி போல, like the snow goes from the sun. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், pray every day, இடைவிடாமல் வேண்டுதல் செய்யுங்கள். pray every time. அப்ப ஜெபத்துல, வேண்டுதல்ல, விண்ணப்பத்துல இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், தேவநீதிக்கு உயிர்த்தெழுதல இடைவிடாமல் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய வேலை. in thanksgiving, petition and by prayer, give the praise
praising to Jesus, to Father Jesus and to all the human beings. That is your main job. பிசாசு இடைவிடாமல் பாவம் மரணத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும்போது நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணி இடைவிடாமல் வேண்டுதல் செய்து இடைவிடாமல் துதித்து தேவ நீதி ஜீவிதத்தை தேவனுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும்போது எல்லா கவலைகளும் உன்னை விட்டு ஓடி விடுகிறது. If you give every time thanksgiving, prayer and petition, present your request to God, every time God, you will be happy, no need to worry about anything. அடுத்த வசனம் படி பிலிப்பியர் 4:7. And the peace of God, which transcends all understanding, will guard your hearts and your minds in Jesus Christ. அப்போ அடுத்த வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், all the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Jesus Christ. Philippians 4th chapter 7th verse. இது ஏதோ உள்ளத்துக்கு தேவ சமாதானமா இருந்துச்சு, அப்படி அல்ல. எழுத்துப்படியே நத்திங் லேக் தேவ சமாதானம் சகல நன்மைகளும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே எழுத்தின்படி ஆவின்படி எனக்கு கிடைத்து விட்டாதான் அதுதான் தேவ சமாதானம். தேவ சமாதானம் அப்படியே வாயில சொல்றது கிடையாது, மெய்யாகவே எனக்கு சகல நன்மை ஆசுவாதம் எனக்கு வந்து விட்டது, அப்ப அதுதான் தேவ சமாதானம். Don't say I am peaceful. If you get every riches, that only is peacefulness. நமக்கு நேரம் கடந்து போய்விட்டது, டைம் இஸ் up. இதுல 30 நிமிஷம் தான் பதிவு பண்ண முடியும். நான் சுருக்கமா சில காரியங்களை சொல்றேன். I will continue my சொல்லுமா. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். God, Jesus went around the world and he redeemed all the peoples from sin. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் வியாதினாலும் சாபத்தாலும் பலவிதமான கண்ணீர் துக்கத்தால கவலையோடு இருக்கிற ஜனங்களை இயேசு சந்திக்க சென்றார். God, Jesus went and see the people who are with problems. எங்க பார்த்தாலும் கவலைகளும் துக்கங்களும் பாரங்களும் வியாதிகளும் வறுமைகளும் நிறைந்த ஜனங்களை இயேசு சந்திக்க சென்றார். Everywhere where Jesus went, the people are with worriness, sadness and with lot of problems. உதாரணத்துக்கு 38 வருட ஒரு வியாதியஸ்தனை இயேசு சந்திக்க போகிறார். For example, 38 years a crippled man, Jesus met him. அவன் எவ்வளவு கவலை நிரம்பிய மனிதனாய் இருப்பான் பாருங்கள். You can imagine how worryful he will be. அவர் உங்களை விசாரிக்கிறவராக உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your burdens on Jesus Christ who cast. இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் தன்னுடைய கவலைகள் எல்லாம் இயேசுவின் மேல் வைத்துவிட்டு அவருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தை அவருடைய நித்திய ஜீவன சுகத்தை எடுத்துக்கொண்டு இவன் விடுதலையாகி இருக்க வேண்டும். This 38 years crippled man must be he should be get redeemed before itself. அது அவனுக்கு தெரியாததினால 38 வருஷம் கவலையை சுமந்து கொண்டே வியாதியஸ்தனாவே இருக்கிறான். He do not know about that. For 38 years he was carrying all the burdens. இயேசு அவனை சந்திக்க சென்றார். God went to meet him. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஃபேவரட் வசனம் என்ன? What is the favorite verse God spoke? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். Good shepherd will give life to all the man. இயேசு எல்லாருக்கும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். God gave his life to everybody. இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் தலைமையில கை வச்சார். He kept head on the crippled man. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். Good shepherd he will give life to them. அவன் தலைமையில கை வச்சி he kept head பிதாவாகிய தேவனே, dear father, என்னுடைய ஜீவனையே என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் மேல இவனுடைய பாரத்தையும் கவலையை மேல ஏற்றுக்கொள்கிறேன். I give blood everything I will take him on me. ஆமா, அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனுடைய பாரங்கள் வியாதிகள் சாபங்கள் பாவம் மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவரத்தை அவனுக்கு பண்டமாற்றம் செய்தார். God took his every burden of the crippled man
and he was free. அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை இயேசு ரத்த பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமாடி அவருக்கு நல்ல மேய்ப்பன் நாடுகளில் ஜீவனையே கொடுக்கிறார். அவன் தலை மேல கை வச்சு பிதாவாகிய தேவனை இவன் பேரை சொல்லி என்னுடைய ஜீவனையே சுகந்த வாஞ்சா கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் மாம்சமான யாரும் கொடுக்கிற தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இயேசு பரிசுத்த ஆவி இறங்கி அவனை விடுதலையாக்கி அவனுக்கு தேவ சமாதானத்தை கொடுத்தார். He carried all the burdens on him and gave and redeemed the crippled man. இந்த செய்தியை அடுத்த பாகத்துக்கு கேளுங்க. நேரம் கடந்து விட்டு நான் இதோடு கூட முடிக்கிறேன். பரலோக பிதாவே இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட